Hi friends, welcome to Sudha sattil. ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் Susiyam. இது எப்படி பண்றதுன்னு பாப்போம். இது வீட்ல இருக்க இட்லி மாவுலயே நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். Susiyam செய்யிறதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். பச்சை பயிறு 200 கிராம், நாட்டு சர்க்கரை 200 கிராம், ஏலக்காய் 4, ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இட்லி மாவு தேவையான அளவு. பச்சை பயிரை ஒரு கடாயில 2 minutes லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. Susiyam அப்படினாலே எல்லாரும் கடலைப்பருப்புல தான் பண்ணுவாங்க. ஆனா கடலைப்பருப்பை விட பச்சை பயிர்ல நிறைய சத்து இருக்குது. அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு அளவு பச்சை பயிர் இருக்கோ அதுக்கு 2 மடங்கா தண்ணி ஊத்தி 2 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 2 விசில் வந்துருச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இங்க பாருங்க பச்சை பயிறு நல்லா குக் ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். 5 செகண்ட் அரைச்சா போதும். ரொம்ப அரைக்க வேண்டாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் அரைச்சதும் ரொம்ப தண்ணியாக வந்துருச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் போய் கட்டி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால பாகு காய்ச்ச தேவையில்லை. ரொம்பவே ஈஸியாக பூரணம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆறணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் தானே வதக்கியிருக்கோம். அதனால மிதமான சூடு தான் இருக்கும். இது இருக்கட்டும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இட்லி இல்லைனா தோசை மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியம், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கணும், புளிச்சிருக்கக்கூடாது. சுசியத்துக்கு தேவையான பூரணத்தை இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். விரிசல் இல்லாத மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக உருட்டிடலாம். பாசிப்பயிறு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. டயட்டில் இருக்கவங்க கூட இந்த பூரணம் மட்டுமே சாப்பிட்டுக்கலாம். பச்சை பயிரில் அதிக அளவு பாஸ்பரஸ், கால்சியம் இருக்குது. புரதம், கார்போஹைட்ரேட், சிறிதளவு இரும்பு சத்தும் அடங்கியிருக்கு. இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பச்சை பயிறு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருண்டை செஞ்சாச்சு. இப்போது சுசியை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடாய் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடாகட்டும். கடாய் சூடானதும் பூரணத்தை இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எடுத்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே
ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லதும் கூட, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு, இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பூரணம் ஆல்ரெடி குக் பண்ணதுனால வெளியில் இருக்க மாவு மட்டும்தான் வேகணும். சட்டுன்னு குக் ஆகிடும். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்தியான சுசியம் ரெடி. பாருங்க, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. வாயில் போட்டதும் சட்டுன்னு கரைஞ்சிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுதா சட்டிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.